பாடுறா நீயும். வந்தா தேடியே தன்ன நேரம் நிக்குது மோக சொக்குது வார்த்தை திக்குதம்மா நெஞ்சு பூட்டி வச்சத வச்சத வந்துடச்சிட்டமா. ஃபியூச்சர்ல அம்மா பையன் காம்போல நாங்க ஏதாவது ஒண்ணு எதிர்பார்க்கலாமா? இந்த வருஷம், அடுத்த மாசம், இல்ல அதுக்கு அடுத்த மாசம்? கண்டிப்பா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் யார் சார்? இது உலகமே தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டு இருக்காங்க. Regarding Kachi Sarah, like எனக்கும் திப்புக்கும் like we were not very surprised, but அழைப்பாயா அழைப்பாயா அலைபேசி அழைப்பாயா தலைகீழாய் குதிக்கின்றேன் குரல் கேட்கவே அழைப்பாயா 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 அலைபேசி அழைப்பாயா தலைகீழாய் குதிக்கின்றேன் குரல் கேட்கவே அழைப்பாயா. மதர்ஸ் டே ஸ்பெஷல் இன்டர்வியூ நம்ம சூரியன் எஃப்எம் வியூவர்ஸ்க்காக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இப்போ தாயும் சேயும் கூடவே இசையுமா இந்த இன்டர்வியூ ஒன் ஆஃப் கைண்டா இருக்க போது நிச்சயமா சொல்லலாம். லெட் மீ வெல்கம் பிளேபேக் சிங்கர் ஹரிணி அண்ட் சாவ்யா பிரியங்கா. வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? Yeah, okay. I'm so happy உங்களால இந்த ஒரு இன்டர்வியூக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எங்களுக்கு கொடுக்க முடிஞ்சதுன்ட்டு. அண்ட் மதர்ஸ் டே வாழ்த்துக்கள் எஸ்பெஷலி ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஐம் அ பிக் ஃபேன். ஃபர்ஸ்ட் கேள்வி நான் கேட்க விருப்பப்படுறது என்னன்னா, ஒவ்வொரு வாட்டியுமே ஒவ்வொரு இன்டர்வியூலுமே அவர் வந்து பிஃபோர் த இன்டர்வியூ அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்னா, அம்மா அப்பா பத்தி சொல்லாதீங்க அப்படின்றது. அவர் இட் வாஸ் அ கான்ஷியஸ் டெசிஷன் தட் ஹி மேட். பட் தென் அந்த ஒரு குணத்தை நீங்க சொல்லி கொடுத்தீங்களா, இல்லை அவருக்கு அது வந்ததா? அண்ட் ஹவ் யூ ஃபீலிங் இப்படி ஒரு மகன் ஹீஸ் டர்னிங் அவுட் டு பி, அது எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணுது? I'm feeling very happy and proud about him. ஏன்னா அவர் ரைட் ஃப்ரம் த பிகினிங் as you said, பேரண்ட்ஸோட அந்த ஷேடோவில் வரக்கூடாது. இட் இஸ் ஹிஸ் ஓன் டெசிஷன். லைக் நேச்சுரலாக அவனுக்கு வந்தது. லைக் ப்ராபப்ளி வி ஆல்சோ எங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவனோட டெசிஷன். ஸோ அதனால் நாங்கள் வி ஆர் ஆல்சோ லைக் தட். ஓகே உனக்கு பண்ணனா வி won't disturb you. ஸோ ஐ திங்க் அது அவருக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் அண்ட் மோர் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவனோட உழைப்பாலே அவனே வரான் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவனுக்கு பில்டப் ஆயிருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ ஸ்கூல்லலாம் எப்படி அப்படியே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு? அண்ட் அதை தாண்டி எப்படிப்பட்ட பையன்? குட்டியா, அதாவது வளர்ந்த அப்பவே லைட்டா இருக்கும் போது சமத்தா இல்ல லைட்டா வாழ்த்தனம் ஆரம்பிச்சாரா? அதை பத்தி சொல்லுங்க. ஸ்கூலுக்கு அப்புறம் தான் ஒரு டிஃப்ரெண்ட் அவதார் ஆல் டுகெதர். லைக் அவன் வந்து லைக் ஹீஸ் அ வெரி ஃப்ரீ சோல். தட்ஸ் வாட். என்னன்னா அவனுக்கு எது பிடிக்குமோ அது அவன் பண்ணணும், அது ஆசைப்படுவான். ஐ வாண்ட்ஸ் த கம்ப்ளீட் ஃப்ரீடம். ஸோ பட் அது எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்கும்ன்ற எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஏன்னா ஒரு ஸ்கூல் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்ததுன்னா தெர் வில் பி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இது இப்படி தான் பண்ணணும், அப்படி லைன்ல தான் நிற்கணும். இல்லை பை மாறி மாறி ஃபுல்லாவே ரூல்ஸ் இருந்தா நம்ம மாறி மட்டும் அவுட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி. அப்ப ஸ்கூல்லயே வாழுதான் இல்ல வாழன்னு சொல்ல முடியாது, பட் ஐ ஹேட் மை செட் ஆஃப் ரூல்ஸ். இது நல்லா இருக்கே. ஸோ லைக் அவனுக்கு வந்து ரொம்ப ஸ்டடீஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் he didn't have. ஸோ அது ஸ்டடீஸ்க்காக நாங்கள் புஷ் பண்ற வரைக்கும் அவன் கொஞ்சம் வாழா தான் இருந்தான். கஷ்டப்பட்டு 10th வரைக்கும் 12th வரைக்கும் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் he was naughty. But after getting into music and the music production அதெல்லாம் அவர் கற்றுக்க ஆரம்பிச்சு அந்த மியூசிக்கோட நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகிறவ he totally he is back to that sweet old. லைக் ஆல் மை குருஸ் தான் அதுக்கு ரீசன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் நான் கற்றுக்க ஆரம்பிச்சது மிருதங்கம், சேஷாத்ரி சார்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் வந்து பியானோ ஏடி ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கற்றுனேன். அப்புறம் வோக்கல்ஸ் ஃப்ரம் ஸ்ரீராம் பார்த்தசாரதி சார். ஸோ இவங்கெல்லாம் தான் மொத்தமாக, ஏன்னா மை பேரண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் இவங்களாம் தான் சேர்ந்து ஷேப் பண்ணுவாங்க. ஸ்ரீராம் சார்கிட்ட கிளாஸ் போகும்போதெல்லாம் நான் பயந்துனே போவேன், இன்னைக்கு என்ன புதுசாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ ரொம்ப சின்ன பையன். ஸோ அதுவும் ஒரு மாதிரி அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட், நம்ம பேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி பொறுமையாக இருந்தால் இன்னும் பெட்டராக கற்றுக்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேர்னிங் வந்து அந்த ஏஜ்லேயே வந்து கிடைச்சதுக்கு அஃப்கோர்ஸ் அவங்க தான் மெயின் ரீசன். ஸோ இவ்வளோ பேரோட அந்த மோல்டிங்னால தான் இப்போ 100 மில்லியன் போய் கலக்குது இல்லையா கட்சி சேர அண்ட் மெனி மோர் டு கோ டு இல்ல. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க கட்சி சேர இந்த ஆல்பம் வந்து இவ்வளோ ஹிட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆல்பம் பண்ண போறேன்னு கண்டிப்பா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு மொமெண்ட் அண்ட் ஆல்சோ அபவுட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஆல்பம் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஆஸ் அ சைல்டு வந்து ஒரு 13-14 இயர்ஸ் அப்போயே இஸ் வெரி பேஷனேட் அபவுட் மியூசிக் அண்ட் ஹி வாஸ் வெரி கிளியர், இதான் நான் பண்ண போறேன், மியூசிக் இஸ் கோயிங் டு பி மை லைஃப். ஸோ அது எப்படி இருந்தாலும் சரி, வாட் எவர் பி த அவுட்கம், லைக் வெதர் ஹீஸ் பிஸி, சக்ஸஸ், ஃபேம், அதெல்லாம் ஹீ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் ரைட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ எனக்கு வந்து மியூசிக்கோட இருக்கணும், அவ்வளோதான். தட்ஸ் வாட் ஹீ ஆஸ்க்ட் அஸ். ஸோ வாட் எல்ஸ் பேரண்ட்ஸ் நீட்ல ஒரு குழந்தை வந்து எவ்வளோ பேஷனேட்டாக ஒரு ஃபீல்டை, ஒரு ப்ரொஃபஷனில் ஒரு ஃபீல்டு செலக்ட் பண்ணுறான்றது, இட் வாஸ் வெரி, வி வர் வெரி ஹாப்பி. எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. ஸோ அவனுக்கு தேவையானதெல்லாம் வி ஜஸ்ட் அவனுக்கு அந்த வாட் எவர் சிஸ்டம் ஹி நீடட். அண்ட் அதுக்கு வந்து டெஃபினட்டாக அவரோட அப்பா திப்பு சார், ஐ திங்க் அதுதான் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அந்த எக்ஸ்போஜர் உங்களுக்கு எக்ஸ்போஜர் அண்ட் அதான் ஆஸ் ஆல்ரெடி டோல்ட், இந்த நிறைய பேர் நிறைய டேலண்ட் இருந்துமே அவங்களுக்கு வந்து அந்த பேரண்ட்ஸ் சில பேர் இருப்பாங்க, நீ படிச்சது தான் இதை பண்ணோம் அப்படின்னு இருக்கும்போது அந்த லேர்னிங் டைம்ன்றது அப்படியே ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அப்போ அவங்களால என்ன பேஷன் என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது பண்ண முடியாமல் they'll be suffering at some time. சரி நான் அது அப்போவே பண்ணியிருந்தா இது பெட்டராக பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு இல்லாமல் நான் அப்போ தான் நினைப்பேன், யாரும் இந்த மாதிரி சொல்லும் போது தான் நினைப்பேன், நம்ம எவ்வளோ கிஃப்டட், நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு இருந்திருக்காங்க, நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஒழுங்காக கற்றுண்டு பண்ணால் போகிறோம், அது மட்டும் நம்ம செஞ்சால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் எப்போவுமே. ரிகார்டிங் கட்சி சேர லைக் எனக்கும் திப்புக்கும் லைக் வி வேர் நாட் வெரி சர்ப்ரைஸ், பட் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகுமான்னு எங்களுக்கு தெரியல. பட் ஐ திங்க் கட்சி சேர இஸ் a result of his passion and God's grace. And he's very spiritual also, ரொம்ப strict in prayers. So I think that's the reason for Kachi Sera. That's so nice. எங்களுக்காக ஒரு few lines. Yeah. எண்ணமே உன்னால உள்ள பூந்தது தன்னால, கண்ணமே கண்ணால வெந்து சேவந்து புண்ணாக ஏதோ நானும் வளர, உள்ள காதல் வளர, உள்ள வந்தா தேடியே தன்ன நேரம் நிக்குது, மோக சொக்குது, வார்த்தை திக்குதம்மா, நெஞ்சு பூட்டி வச்சத வந்துடச்சிட்டமா. சரி, இப்ப அம்மா பத்தி கேட்கலாமா? அவங்களோட வாய்ஸ் இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு, பேசும்போதே ரொம்ப நிதானமா பேசுறாங்க. பட் அம்மா ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்களா? கோபம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்சாகணும். படிக்கும் போதுன்னு ஒரு ஃபிளாஷ்பேக் சொன்னாங்களே, அப்பவே பரமா படிடா 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 வச்சு செய்வாங்க. பட் அது எப்படி சொல்றது, கோவப்படுவாங்களா? அப்போ நல்லா கோவப்பட்டு திட்டுறதெல்லாம் உண்டுங்களா? அப்போ திட்டுவாங்க, பட் லைக் அடிக்க மாட்டாங்க. லைக் போத் மை பேரண்ட்ஸ் தே லைக் ரொம்ப லிமிட்டடா இருக்கும். நீங்க நினைக்கிற அளவு அடிக்க மாட்டாங்க. நிறைய பெல்ட் கூட இருக்கு. ஸோ பெல்ட் இல்ல அம்மா அடிக்க மாட்டாங்க, சுத்தமா அடிக்க. மை டாட் இஸ் ஸ்ட்ரிக்ட். அம்மா வந்து லைக் படிக்கும்போது ஷி வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் வந்து அவன் படிக்கும்போது வந்து ஷி வாஸ் ஆல்வேஸ் லைக் படி படி படி. ஏன்னா எனக்கு அவங்க பேசும்போதே பாடுற மாதிரி தான் இருக்கா, திட்டதுமே அப்படிதான் இருக்குமா இல்ல என்ன அப்படின்னு? இல்ல மோஸ்டா நான் கத்த விட மாட்டேன், கேட்ட உடனே படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனா என்னன்னா அது படிச்சுட்டு போய் எக்ஸாம்ல இது பண்ணணும்ல, இல்ல படிச்சிருவேன், படிச்சுட்டு போய் எக்ஸாம்ல செலுத்தணும்ல, அது வராது. ஓகே, இப்போ அம்மா வந்து பொதுவாவே அம்மா குழந்தைங்களுக்காக தாலாட்டு பாடுறது, லல்லபீஸ் எல்லாமே ஒவ்வொரு சாங் வச்சிருப்பாங்க. அம்மா சிங்கர் அப்படின்னும் போது உங்களுக்கு சின்ன வயசுல எப்பவுமே அவங்க பாடின உங்களை யூனோ டு புட் யூ டு பெட் என்ன பாட்டு அவங்க பாடுவாங்க அந்த மாதிரி? I remember 2-3 songs actually. கண்ணே கலைமானே வந்து யூஸ்வலி யூஸ் டு ப்ளே. அது வந்து பயங்கரமாக கேட்டுட்டு இருப்பேன். நான் அப்போவே வந்து ரொம்ப அடிக்டடாக கேட்டுட்டு இருப்பேன். அப்புறம் வந்து சந்தா ஹே தூ அது இருக்கும், அந்த பாட்டு சந்தா ஹே தூ மேரா சூரஜ் ஹே தூ, தட்ஸ் அ கிளாசிக். ஸோ அது ஸோ அதெல்லாம் ஐ திங்க் இட் ஹஸ் ஹெல்ப் மீ அ லாட். இப்போ கேட்கும்போது எனக்கு அது புதுசாக இல்லைல்ல, ஸோ தட் ஹஸ் ஆல்ரெடி கான் இன்சைட் மீ. எங்களுக்காக ஒரு ஃபியூ லைன்ஸ் கண்ணே கலைமானே. கலைமானே கன்னிமயில் என கண்டேன் உனை நானே, அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன்,
ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன். ஆரிராரோ ஓராரிரோ ஆரிராரோ ஓராரிரோ. So nice, thank you. அம்மா வந்து இந்த ஒரு தருணத்துல எனக்கு பக்கத்துல இல்ல அப்படின்னா நான் இப்போ வெங்கட் இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் ஏதாவது? பயங்கர சப்போர்ட்டிவ் ஆக்சுவலி. ஏன்னா வந்து நான் ரொம்ப டிசிப்ளின் ஸ்டூடெண்ட்னால ஸ்கூல்ல வந்து அதனால வந்து ரெகுலரா கூப்பிடுவாங்க, இன்விடேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்விடேஷனுக்கு வந்து அதை வந்து எப்படி சொல்றது, ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா எடுத்துட்டு போகாம ப்ராப்பரா செட்டிலா பண்றதுக்கு. ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. லைக் அவ்வளோ பெரிய ஒன்றும் மூலம் கிடையாது, பட் இருந்தாலும் அந்த டைம்ல இருந்த ஒரு கிட்டோட பிரெயினுக்கு வந்து அது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஓவர்டேக் பண்ண. ஸோ அதை வந்து பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி லைக் போத் மை பேரண்ட்ஸ், அப்பாவும் அம்மா ரெண்டு பேருமே தே வர் லைக் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஓகே, பிளேபேக் சிங்கரா அம்மாக்கு சிங்கிங் டேலண்ட் இருக்குன்றது உலகத்துக்கே தெரியும். பட் இதை தவிர்த்து ஹிடன் டேலண்ட் உங்ககிட்ட இது ஒன்று இருக்கு, இன்னும் இந்த உலகம் பார்க்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஐ திங்க் ஷி ஹாஸ் அ வெரி குட் வெஸ்டர்ன் வாய்ஸ் ஆக்சுவலி. நீங்க கேட்டிருக்கிறது எல்லாமே வந்து இட் வில் பி லைக் வெரி வெரி கமர்ஷியல் ஆர் இட்ஸ் சம்திங் தட் யூ ஹவ் ஆல்ரெடி ஹர்ட் அ லாட் ஆஃப் டைம்ஸ். பட் தென் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அழைப்பாயான்னு ஒரு பாட்டு இருக்கு, தட் வாஸ் லைக் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் வோக்கல் டெக்ஸ்சர் ஆஃப் ஹர்ஸ். ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்சரும் இல்லாமல் நிறைய ஷி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ் ஷீ கேன் ப்ரொவைட் வெல் சிங்கிங். ஸோ அதெல்லாம் வந்து ஏன் பாட்டில் வரும். நாங்க அதுக்குதான் எப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஃபியூச்சர்ல அம்மா பையன் காம்போல நாங்க ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கலாமா? இந்த வருஷம், அடுத்த மாசம், இல்ல அதுக்கு அடுத்த மாசம் கண்டிப்பா எப்போ இல்ல கண்டிப்பா வரும், கரெக்டான நேரத்துல வந்து சேரும். ரைட், ஓகே. எங்களுக்காக ஒரு சாங் அம்மாவும் பையனும் சேர்ந்த மாதிரி ஒரு மதர் சாங், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி ஏதாவது எங்களுக்காக பாட்டு. சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யாரோ இதன் கண்ணில் நான் நீரோ சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. ரொம்ப அழகா பாடுறீங்க, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து உங்களுக்காக ஒரு கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட் மாதிரி நாங்க ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்போம். எந்த அளவுக்கு நீங்க அம்மா உங்களையும் புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு ஒரு குட்டி டெஸ்டிங் கூட வச்சுக்கோங்களேன், ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் ரெடியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச கலர், உங்களுக்கு பிடிச்ச கலர் அண்ட் ஆல்சோ அம்மாக்கு பிடிச்ச கலர் என்னன்னு எழுது. நோ காப்பிங் இன் திஸ் டெஸ்ட். ஓகே, எழுதியாச்சா? ப்ளூ. நீங்களும் ப்ளூ தானே எழுதிருக்கீங்க, வெரி குட். கொஞ்சம் பெருசா எழுதுங்க, நான் ஸ்பெக்ஸ் போடுவேன். ஓகே, கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. பை தி வே ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு மார்க்ஸ் உண்டு. நெக்ஸ்ட், பிடிச்ச சாப்பாடு, அம்மாக்கு பிடிச்ச சாப்பாடு. ஆக்சுவலி நாங்க எல்லாருமே வீட்ல எப்படின்னா எதுவா இருந்தாலும் ஹெல்தியா தான் சாப்பிடுவோம். We don't have anything in particular that இது இருந்தா மட்டும் அவங்க எழுதிட்டியா? சொல்லவே இல்ல. அதெல்லாம் கரெக்ட்டா நடக்கும். இல்ல சாட் I like something in chat. ஓகே, அது நீங்க க்ளூ தரீங்க. thank you. சரி, பட் பரவாயில்ல. கரெக்டான சாட் ஆனா சொல்றீங்களான்னு பார்க்கலாம். பானிபூரியா, ஏல்பூரி? ஓகே, நீங்க கரெக்ட். செகண்ட் கொஸ்டினும் சரியா சொல்லியாச்சு. அடுத்து, அம்மாவுக்கு பிடிச்ச ரிலேட்டிவ் பேர், பிடிச்ச ரிலேட்டிவ் எழுதியாச்சா? ஓகே, காட்டுங்க பேரு. காயத்ரி. ஓகே, தட்ஸ் நைஸ். கரெக்ட்டா? வெரி குட். பரவாயில்ல. அடுத்து, இப்போ சாய் பத்தின கொஸ்டின்ஸ் ரெண்டு பேர்கிட்டயும் கேட்க போறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் யார் சாய்? இது உலகமே தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டு இருக்காங்க. சமந்தா. ஏன் சொல்லக்கூடாது, நானும் எழுதணும். சாரி, நான் இன்டர்வியூ நினைச்சேன் அத. சாயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், டக்குன்னு எதனாலுமே சாய் உங்களுக்கு தான் கால் பண்ணுவாங்க அப்படின்னா? ஆமா, நீங்களும் எழுதணும் அவங்களும் எழுதணும், ரெண்டு பேரும் காமனா ஒரே ஆன்சர் சொல்லியிருக்கீங்களான்னு பார்க்கணும். அதுதான் கம்பேட்டபிலிட்டி.
நீங்க வந்து உங்க ஆன்சர் ஷீட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன்றீங்க. வாட் இஸ் திஸ்? தெரியுதா நான் எப்படி ஸ்கூல்ல அதான் எங்க பேரு சொல்லுங்க. ஓகே, ஆதேஷ். நீங்களும் ஆதேஷ் தானா? வின்னர் அப்போ. கட்சி சேர்றது. ரைட். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹாலிடே டெஸ்டினேஷன் அப்படியே ரொம்ப பிடிச்சது, இந்த இடத்துக்கு எனக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறதோ இல்லை போனதோ? ஒன் பிளேஸ், நோ டிஸ்கஷன். நான் எழுதி வச்சிருக்கேன் என்னோட லிஸ்ட்ல, இன்னும் போலது. ஓகே, எனக்கு தெரியல. நான் வேற நான் வந்து ரொம்ப ஆனஸ்டா இருக்கேன். சிங்கப்பூர், ஸ்காட்லாந்து. சரி, எஸ் எஸ்ன்னு வேணா நம்ம மார்க் வேணா கொடுக்கலாம். சாய் சின்ன வயசுல அதிகமா ஹம் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு சாங் ஏதோ ஒண்ணுதான் அவங்க எழுதிட்டாங்க. நீ நிறைய பாடுவியே. சோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்றீங்க. யார் வந்தாலும் பாடுறாங்க. பட் அட் தி எண்ட் எங்க ஆன்சர் சொல்லுங்க. உன்னை காணாத. அடடா, நீங்க உண்மை காணாத. ஓகே, நைஸ். ஆக்சுவலி இந்த கம்பேட்டபிலிட்டி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலுமே நீங்க எப்படி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணீங்கன்றத பார்த்து ஐ திங்க் we can determine your compatibility here நினைக்கிறேன். அதுக்கு நாங்க பாராட்டுகளை சொல்லிக்கிறோம். ஹானஸ்ட் ஆன்சர் இது ஓகேங்க. பட் இதுக்கு முன்னாடி சமந்தாக்கு நீங்க ஓபனா சொன்னீங்க. அது லீக் ஆயிடுச்சு. சரி, ஓகே, தட்ஸ் so nice. ஸோ நம்ம இன்டர்வியூட ஃபைனல் செஷனுக்கு வந்திருக்கோம். ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் மதர்ஸ் டேக்கு நீங்க மக்களுக்கு ஷேர் பண்ண விருப்பப்படுற விஷயம். ஐ ஃபீல் ஃபார் எனி சைல்டு ஒரு மதரோட அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட நேச்சர், அவங்களோட பெர்செப்ஷன் எல்லாமே ஒரு சைல்டை டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம மதர்ஸ் பாசிட்டிவாக, ஆப்டமிஸ்டிக்காக, கேரிங்காக, அஃபெக்ஷனேட்டாக அப்படி இருக்க அது சில்ட்ரன் ஆல்சோ அதை அவங்க கற்றுக்கிட்டு இம்மீடியட் தே ஆர் ஜஸ்ட் அவர் ப்ளூ பிரிண்ட்ஸ். நம்ம குழந்தைகள் நம்ம ப்ளூ பிரிண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து எவ்வளோ நாட்டியாக இருந்தாலும் அது அப்படி மாறிடுவாங்க. பிகாஸ் தே ஆர் சீயிங் அ லிவிங் எக்ஸாம்பிள். ஸோ பேரண்ட்ஸ் வந்து வெறுமை சொல்லி we cannot change any child if he is naughty or whatever it is. We have to live like that. Like நான் வந்து பொறுமையாகவும் ஒரு ஆப்டிமிஸ்டிக்காகவும் பாசிட்டிவாகவும் கேரிங்காகவும் இருக்கிறத பார்க்க தான் என்னோட சன் கூட அந்த மாதிரி இருப்பார். தட் ஐ பிலீவ் இன். ஜஸ்ட் லைக் வெறும் அட்வைஸ் இஸ் நாட் இனஃப். அட்வைஸ் வந்து உங்களுக்கு வந்து சும்மா சூப்பர்ஃபிஷியல், இது பண்ணுடா, இப்படி இருடா, அப்படி இருடா, அந்த மாதிரி சொல்லி இல்லை. ஸோ ஐ ஆல்வேஸ் அப்கிரேட் மை செல்ஃப் as a human. I am very particular that ஒரு பெட்டர் ஹியூமனாக எவ்ரிடே ஆகணும்ன்றது ஒன் ஆஃப் மை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல். ஸோ அதனால ரெண்டு பேரும் எனக்கு அதான், அது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நீ மியூசிக் இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்றதை விட நல்ல ஹியூமனாக இரு, அதுக்கப்புறம் நீ என்ன மியூசிக் பண்ணு அது பிரச்சனை கிடையாது, முதல்ல நல்ல கேரக்டர் அண்ட் ஹியூமன் ஆயிரு அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு மாதிரி பதிஞ்சிடுது. ஸோ தட்ஸ் வாட். ஸோ மதர்ஸ் ஹேவ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அ சைல்ட்ஸ் லைஃப். ஓகே, அண்ட் மதர்ஸ்க்கு நீங்க விஷஸ் தெரிவிக்கிறது? ஒரு மதர்ன்றவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஒரு பையனுக்கும் ஒரு டாட்டருக்கும் எல்லாருக்குமே. அண்ட் எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் நீட் டு பி தேங்க்ஃபுல் டு காட் ஃபார் கெட்டிங் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ், வெரி சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ். அண்ட் என்னோட டெசிஷன் கரெக்டாக நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க யோசிப்பாங்க அது கரெக்டானு. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் அமையறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ I'm really thankful to them and grateful as always. And like a mother is very important in guiding the son, and the vagela I think I'm gifted. Thank you so much. I think interview முடியும் போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா இது போதும் எனக்கு, இது போதுமே, அந்த ஒரு மொமெண்ட்ல தான் இருக்கேன். ஸோ எனக்குமே இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்னு சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் மக்கள் இந்த இன்டர்வியூ ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹாப்பி மதர்ஸ் டே உங்களுக்கு. அண்ட் இதே போல் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மேன்மேலும் பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய பாடல்கள் எங்களுக்கு எப்பயுமே தந்துட்டே இருக்கணும்னு நாங்கள் விஷ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. யா. Sri Venkateshwara Arts and Science College, Go Education, Go Bichetipalayam.